ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். தேவனா நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா, அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின்படி நடந்திடுவேன். எங்கள் தேவனா நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா, அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடந்திடுவேன். தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படுவேன், வேலையில் ஆசீர்வதிக்கப்படுவேன், தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படுவேன், வேலையில் ஆசீர்வதிக்கப்படுவேன். எந்த வீட்டில் ஆகாரம் குறைவதில்லை, அவசியங்கள் ஒன்றும் தடைபடாது. எந்த வீட்டில் ஆகாரம் குறைவதில்லை, அவசியங்கள் ஒன்றும் தடைபடாது. எங்கள் தேவனா நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா, அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடந்திடுவேன். ஒன்றுமே வாய்க்காமல் அகன்றுவிடும், எனக்கு எதிரான ஆயுதமெல்லாம் ஒன்றுமே வாய்க்காமல் அகன்றுவிடும். எந்த ஆரோக்கியம் கர்த்தர் கரங்களிலே, எந்த சரீரமும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த ஆரோக்கியம் கர்த்தர் கரங்களிலே, எந்த சரீரமும் ஆசீர்வதிக்கப்படும். பாடுவோம். எந்த தேவனா நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா, அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடந்திடுவேன். எந்த தேவனா நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா, அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடந்திடுவேன். கடன் வாங்க என்னை அவர் விடவே மாட்டார், கொடுத்திட தேவன் எனக்கு செல்வம் தருவார். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். என்னை அவர் விடவே மாட்டான், கொடுத்திட தேவன் செல்வம் தருவார். கடன் வாங்க என்னை தேவன் விடவே மாட்டான், கொடுத்திட எனக்கு செல்வம் தருவார். உயர்வு என்றும் நான் அடைந்திடுவேன், உன்னதங்களில் மகிமைப்படுத்திடுவார்.
உயர்வு என்றும் நான் அடைந்திடுவேன். உன்னதங்களில் மகிமைப்படுத்திடுவார். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா. அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியில் படி நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா. அவர் வசனம் போல நான் செய்வேன். அவர் வழியில் படி நடந்திடுவேன். ஹalleluya. எனது வாஞ்சை என்கிற தலைப்பில் இன்னைக்கு அவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஒரு 3 நபர்களுடைய வாஞ்சையை குறித்து நம்ம பார்க்க போறோம். அந்த வாஞ்சையினால், அவங்களுடைய ஆசை விருப்பத்தினால் அவங்க வாழ்க்கையிலே நடந்த நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். மூன்றாவதாக மார்க் 10ஆம் அதிகாரம் 46-47 வாசிங்கம்மா. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அடுத்ததாக மூன்றாவது எனது வாஞ்சை என்கிற தலைப்பிலே மூன்றாவது ஒரு நபரை நாம் பார்க்க போகிறோம். இங்கே இவருடைய வாஞ்சை என்ன? இயேசு என்னை கூப்பிட வேண்டும் என்கிற வாஞ்சை. அநேக நம்மளை கூப்பிடுறாங்க, பல பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அம்மா அப்பா வச்ச பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, வைக்காத பேரை சொல்லி அநேகர் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு இந்த நபருக்குள் ஒரு வாஞ்சை, இயேசு என்னை அழைக்க வேண்டும். இன்னைக்கு இயேசு உங்களை அழைத்திருக்கிறார், நீங்க வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இயேசுங்க அழைக்கலங்க, இந்த அக்காங்க தான், இந்த சிஸ்டருங்க தான் வந்து அழைச்சாங்க. அவங்க மூலமா தான் இயேசு வந்து உங்களை அழைத்திருக்கிறார். உங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க, ஏற்ற வீடு சொந்தக்காரங்க ஃபோனில் கூட உங்களை கூப்பிடுவாங்கல்ல, இயேசு தான் உங்களை அழைத்திருக்கிறார். இயேசு அழைக்க வேண்டும் என்று ஒருத்தனுக்கு ஆசை. அவன் யார் தெரியுமா? அவன் பிச்சைக்காரன். அவன் பிச்சைக்காரன் மட்டுமல்ல, அவன் என்ன சொல்லப்பட்டிருக்குது? 2 கண்களும் குருடானவன். 2 கண்களும் குருடானவன் ஒருவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் நிறைய கேள்விப்படுகிறான், இயேசுவை குறித்து நிறைய கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறான். இயேசு இப்படி அற்புதம் செய்கிறாராமே, எத்தனையோ பேர் இயேசுவண்டை வருகிறார்களாமே. இயேசுவண்டை ஏன் வருகிறார்கள்? இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கிறார். அவங்களுடைய பாவங்களை மன்னிப்பு கொடுத்து அவங்க வாழ்க்கைக்கு மாற்றுதலை கொடுக்கிறார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. அன்னைக்கு ஒருவர், நான் வாட்ஸ்அப்பில் பார்த்து கொண்டு சொல்றார், நாங்கள் தவறுகளை மன்னிக்க மாட்டோம், நாங்கள் பாவத்தை மன்னிக்க மாட்டோம், பாவத்துக்கு தண்டனை தாங்க வேணும் அப்படின்னு ஒரு தீவிரமா பேசுறாரு. நான் சிரிச்சேன், ஐயா உனக்கு தெரியலப்பா, பாவத்தை மன்னிக்க ஒருவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே இந்த பூமியில மனுஷ அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலே அவதரித்த ஒரு தெய்வம் உண்டு என்பதை அவன் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. எப்படி இந்த பர்திமே குருடனுடைய கண்கள் இருளடைந்து மறைக்கப்பட்டது போல அநேகருடைய வாழ்க்கையில கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது, இயேசுவை காண முடியாதபடிக்கு. பாவத்துக்கு தண்டனை தான் உண்டு என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் தெரியும் நான் பாவம் செய்யறேன்ட்டு, யாரும் தன்னை மறைக்க முடியாது. நான் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றவங்களும் உள்ளத்தின் ஆழத்துல தெரியும் எனக்குள்ள சில குறை இருக்குன்ட்டு. அதனால்தான் சொல்லப்பட்டிருக்குது, பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனார்களாம். பாவம் செஞ்சதனால் தேவனை விட்டு ஜனங்கள் பிரிக்கப்பட்டார்கள். அந்த பிரிவினையை இணைக்கத்தான் இயேசு மனுஷ அவதாரம் எடுத்து தேவன் இந்த பூமிக்கு மனிதனாய் உலகத்தில் வந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து எல்லா ஜனங்களுடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களும், எத்தனை கோடி இருக்கிறார்களோ அத்தனை கோடி ஜனங்களுடைய பாவத்தையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டு எல்லா இரத்தத்தையும் சிந்தி நமக்காக மரித்தார். மரித்தது மாத்திரமல்ல, 3 நாள் கழித்து உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. மரித்து மண்ணோடு மண்ணாய் மக்கி போன கடவுளை குறித்து நான் சொல்லவில்லை. தோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலமும்
உயிரோடு இருக்க என்று சொன்ன கடவுளை தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் எப்படி மரித்து உயிரோடு எழுந்தாரோ அதே போல உங்க வாழ்க்கையில எதெல்லாம் மரித்து போனதோ, செத்து போச்சுங்க, என் ஆனந்தம் போச்சு, நன்மை போச்சு, ஆசீர்வாதம் போச்சு, சந்தோஷம் போச்சு, சௌக்கியம் போச்சு நினைக்கிறீங்களே, அந்த செத்து போன ஒவ்வொரு காரியத்தையும் இயேசு எப்படி உயிரோடு எழுந்தாரோ உங்க வாழ்க்கையில உயிர் பெற செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் ஜனங்கள் இயேசுவை தேடி வராங்க? சிலருக்கு கோபம் வருது, ஏங்க இயேசுவை தேடி போறீங்க? ஏன் இயேசுவை தேடி வராங்க தெரியுமா? இயேசு ஜனங்களை உயிரடைய செய்கிறார். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் தாங்க. அப்படின்னு என்ன சொல்லு? பாவத்தின் சம்பளம் அழிவு, மரணம், நரகம், ஆத்தும சாவு. ஆனா இயேசு கிட்ட வந்தா இயேசு விடுதலை கொடுக்கிறாரு. எத்தனையோ லட்சமான ஜனங்களுக்கு இயேசு இன்று விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் ஜனங்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். இயேசு கொடுக்கிற விடுதலை மெய்யான விடுதலையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கவர்மெண்ட் சிறைச்சாலையை வைத்து ஒரு பாவியை, ஒரு பொல்லாதவனை தண்டிக்கிறது சரிதான், கவர்மெண்ட் அதுதான் திட்டம். ஆனா அந்த கவர்மெண்ட்டுக்குள்ளேயும் இயேசுவை பற்றி அறிவிக்கும் போது அங்கே சிறைச்சாலைகள் பாவம் செய்து இருக்கிற சிறைச்சாலையில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறார்கள். அவர்களுடைய நல் நடத்தையை கண்டு அவர்கள் சீக்கிரமா ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுறாங்களாம். இது எப்படி தெரியும்னா, எனக்கு நான் ஒரு இடத்துல கூட்டத்துக்கு போயிருக்கும் போது அங்கே சிறைச்சாலையிலே போய் இயேசுடைய அன்பை அறிவிக்கிற ஒரு ஊழியக்காரர் அவர் வந்திருந்தார். அவர் கூட ஒருத்தர் வந்திருந்தார். அவர் 3 கொலைகளை பண்ணினவர். அவர் அங்கே சிறைச்சாலை தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கும் போது இயேசுவின் அன்பை அவர் கேட்டார். அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார், மனம் திரும்பினார், அழுதார். ஆண்டவரே நான் பாவிதான், இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிருக்கிறேன், எனக்கு விடுதலை கிடையாதா என்று சொல்லி அழுது ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அந்த பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. யார் ஒருவர் உண்மையாய் மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு இயேசு நிச்சயமாய் விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த குருடன் பாருங்க, அவன் விடுதலை இல்லாமல் இருக்கிறான். என்ன விடுதலை இல்லை? பார்க்க முடியல, இருள். அவன் கண்கள் இருளாய் இருக்கிறது. இப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கையில இருள். ஏசாயா 60:2 சொல்லப்பட்டிருக்குது, இருள் பூமியை மூடுது, காரிருள் ஜனங்களை மூடுது. இருள் அநேகரை மூடுது. வாழ்க்கையில அப்படியே இருளுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த குருடனை போல கண் தெரியாமல் இருட்டுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்த வேளை என்ன செய்வது, என் வாழ்க்கை எப்படியாக முடிய போகிறது என்று சொல்லி அது வெளிச்சம் இல்லாமல் இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு போலதான் இந்த குருடன் இருந்தான். அவன் கேள்விப்படுகிறான், இயேசு இந்த வழியாய் போகிறான் என்று கேள்விப்படும் போது அவனுக்கு வந்தது பாருங்க ஒரு ஸ்லாக்கியம். இயேசு இந்த வழியாய் போகிறார், நான் ஏற்கனவே பல நாள் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறேன், இந்த இயேசு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி பிடித்து கொண்டான். உடனே கூப்பிடுகிறான் பாருங்க, வாசிங்க அந்த 47ஆம் வசனத்துல. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இயேசுவே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். நம்ம யாரை பார்த்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கூப்பிடுதெல்லாம் மனுஷனை தான் பார்த்து இருக்குது. எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, எனக்கு யாராவது நன்மை செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி யாரையாவது கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா இவன் இங்கே யாரை கூப்பிட்டானா? இயேசுவை கூப்பிட்டான். அல்லேலூயா. நீங்க யாரை கூப்பிடுறீங்க? பிரச்சனை நேரத்தில் நீங்க யாரை கூப்பிடுறீங்க? இயேசுவை கூப்பிடுங்கள். இந்த குருடன் இயேசுவை கூப்பிட்டான். எல்லாரும் பாருங்க 48ஆம் வசனம் பாருங்க. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். இயேசுவை கூப்பிட விடாதபடிக்கு அநேகர் உங்களை அதட்டுகிறார்கள், அதட்டுவார்கள். இவன் என்ன செய்தானாம்? அவனோ தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. அநேகர் இயேசுவண்டை வர்றதை அநேகர் தடுப்பாங்க. நீங்க நல்லா இருக்க போகிறத பார்த்து அநேகர் தடுக்கிறாங்க. இயேசு கிட்ட போயிட்டு அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும், உங்க இருள் மாறிடும், உங்க குடும்பத்துக்கு வெளிச்சம் வந்துடும் சொல்லி அநேகர் உங்களை தடுக்க பார்ப்பார்கள். ஆனா இந்த குருடன் பாருங்க, தடுத்த உடனே அப்படியே அவன் போயிடல. அவன் தடுத்த உடனே செஞ்சான், முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. நம்மளை யாராவது தடுத்துட்டா நம்ம என்ன செஞ்சோம்? உடனே போய் உட்காந்துரும் வீட்டில். எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க, எங்கள் சின்னம்மா சொன்னாங்க, எங்கள் அம்மம்மா சொன்னாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிடுவோம்?
ஏன்னா இயேசுவை தேடுவதில் விட்டுருவோம் நம்ம. ஆனா இவன் அப்படி செய்யல. இவன் இத்தனை வருடமா நான் குருடனா இருக்கிறேன், நான் உலகத்தை பார்க்க முடியல, உலக அழகுகளை பார்க்க முடியல, உலக நன்மையை நான் பார்க்க முடியல, என் வாழ்க்கையில நன்மையை நான் காண முடியாத குருடனை போல என் வாழ்க்கை இருட்டுக்குள் இருக்கிறதுல. அதனால் அவன் என்ன செய்தானான்? இயேசுவை அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். நடந்தது என்ன தெரியுமா? இயேசு நின்று அவனை அழைத்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு வாஞ்ச என்ன தெரியுமா? அவனுக்கு ஏன்னா அவன் பின்னாடி ஓடி போக முடியாது, அவனால வழி மாறி போயிடுவான், கீழே விழுந்துடுவான், குருடன். அதான் நின்ன இடத்துல நின்னே கூப்பிடுறான், இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும். அவன் வாஞ்ச என்னால இயேசு கிட்ட போக முடியல, இயேசு என்னை அழைக்கட்டும், இயேசு என்னை கூப்பிட வேண்டும் என்கிற வாஞ்சையினால் கத்துகிறான். அநேகர் கத்துறீங்க, கதறீங்க, புரள்றீங்க. யாரை பார்த்து? வீட்டில் கடந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்றோம், பிரச்சனை நினைத்து ஒப்பாரி வைக்கிறோம், யாருக்கு முன்னாடி செய்கிறோம்? எல்லாம் நல்லது. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே நான் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறேனே ஆண்டவரே, எனக்கு இறங்கும், எனக்கு இரக்கம் செய்யும், என் பிரச்சனையை மாற்றும், என் கடன் பிரச்சனையை மாற்றும், என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை மாற்றும், என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாற்றும் என்று சொல்லி இயேசுவே நீங்க கூப்பிட்டீங்கன்னா இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்ல? அவன் எதை வாஞ்சித்தான் பாருங்க, இயேசு என்னை கூப்பிடணும், அதுக்குதான் கத்துறான் கடந்தவன். இயேசு நின்று அவனை அழைத்தார். உடனே சொல்லிட்டாங்க, எப்பா வா 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 வா. முதல்ல அதட்டினவங்கள முதல்ல என்ன செஞ்சாங்க? இயேசுவே நீ கத்தாதுன்னு சொல்லி அதட்டினவங்களா இப்போ கூப்பிடுறாங்க, ஏய் வா வா வா, இயேசு உன்னை கூப்பிடுறார். உடனே என்ன செஞ்சாச்சு? இயேசு கிட்ட போயாச்சு. இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? இயேசு உங்களுக்கு வந்திருக்கவங்க எல்லாத்தையும் அனுப்பிக்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பதில் ரெடியா வச்சிருக்கீங்களா? நீங்க ரெடியா ஜெபிக்கும் போது நீங்க இயேசு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களை அழைத்த இயேசுவிடம் நீங்க சொன்னீர்கள் என்றால் உங்க வாஞ்சையை கர்த்தர் பார்த்து, உங்க விருப்பத்தை கர்த்தர் பார்த்து, இயேசுவே என்று நீங்க கூப்பிட்டீங்கல்ல, அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்டு உங்களுக்கு அப்படியே விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் போன உடனே ஆண்டு கேட்டார். 51வது வசனத்துல பாருங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும், நான் பார்வை அடையணும்பா, எங்க வாழ்க்கையில ரொம்ப இருள்பா, ரொம்ப பிரச்சனை, பல காலமா என் வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை, இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்து 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 என் வாழ்க்கையே இருளா இருக்குது. அப்பதான் இயேசு என்ன செய்தார்? இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. விசுவாச நம்பிக்கை, அவங்க கர்த்தர் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த வாஞ்ச உன்னை ரட்சித்ததுமா. இன்னைக்கு நீ கர்த்தரை தேடி வந்திருக்கிற அன்பான சகோதரனே, கர்த்தர் உன்னை அந்த வாஞ்சை, இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட அந்த வாஞ்சை, அந்த ஆசையினால் நான் உனக்கு விடுதலை கொடுக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு தேவன் வந்து நம்மை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 91:14 சொல்லியிருக்குது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால். நம்ம நிறைய மனுஷட்டெல்லாம் வாஞ்சையா இருப்போம், இயேசுவையும் கேட்போம், அதனால தான் நிறைய நடக்க மாட்டேங்குது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால், இயேசுவிடம் நீங்கள் வாஞ்சையா வந்திருக்கீங்க. வாஞ்சையா இருக்கும்போது இயேசு நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் வந்து எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளிதான் இயேசு. மெய்யான ஒளி. ஒளியை தேடி சிலர் அங்கே இங்கே அலைந்து கொண்டிருக்கிறாங்க. அம்மா, இயேசுதான் மெய்யான ஒளி. உங்க வாழ்க்கைக்கு எல்லா இருளையும் இயேசு மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் 3 வாஞ்சை குறித்து உங்களை சொல்லியிருக்கிறேன். 1, இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சை. 2வது, இயேசுவை தொட வேண்டும் என்கிற வாஞ்சை. 3வது, இயேசு என்னை அழைக்க வேண்டும், எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்கிற வாஞ்சை. இந்த வாஞ்சையோடு எல்லாரும் எளிமை நின்று ஜெபம் பண்ணுவோம். உங்க வாஞ்சை ஆண்டு தெரியப்படுத்துங்க. வாஞ்சையாய் அவரை கூப்பிடுங்க, வாஞ்சையாய் அவரை கூப்பிடுங்க. அவர் இப்பொழுது விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் பாரத்தை இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார்.
யாரும் என் பிரச்சனையை பார்க்கலையே, என் வேதனையை யாரும் அறியலையே, நான் எவ்வளவாய் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேனே, என்னை கவனிக்க யாரும் இல்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன் வாஞ்சையை பார்ப்பாராக. உன் இருதயம் அவரை நோக்கி பார்க்கட்டும். அந்த சகையை போல உன் இருதயம் அவரை தேடட்டும். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் இருதயம் உம்மை வாஞ்சிக்கட்டும்பா. ஆண்டவரே, நீ எனக்கு விடுதலை கொடு, ரட்சிப்பை கொடும். கேளுங்க, சகையு என்கிறவனுக்கு இயேசு ரட்சிப்பை கொடுத்தார். அவன் பாவத்தை மன்னித்தார், அவன் மனம் திரும்பினான், அவனுக்கு விடுதலை கிடைத்தது, அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது, ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இயேசுவை தொட வேண்டும் என்று சொல்லி ஒரு சகோதரி தாகத்தோடு போனாலே அந்த சகோதரியை இயேசு விடுதலை ஆக்கினார், சுகத்தை கொடுத்தார். அன்பான சகோதரியே, பல வருடமாய் நன்மைகளை பார்க்க முடியாதபடிக்கு நீ வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களே, கர்த்தர் இன்றைக்கு அல்லேலூயா அவர் உங்களுக்கு அவருடைய வல்லமையை கொடுக்கிறார், அவருடைய வல்லமையை கொடுக்கிறார். நீங்க அவரை தொடணும், உங்க வாஞ்சையினால் அவரை தொடணும். உங்க இருதயம் இயேசுவை தொட வேண்டும். இயேசுவை இருதயம் தொடும்போது அங்கே விடுதலை உண்டாகிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இயேசு என்னை அழைக்க வேண்டும். அன்பான சகோதரி, சகோதரியே, இயேசு இன்றைக்கு உங்களை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு அழைத்து தான் நீங்க வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அன்பான சகோதரியே, அன்பான என் மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க, இயேசுட்ட சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, இயேசு உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. இயேசுட்ட இப்ப சொல்லுங்க, இயேசுவே என் வாழ்க்கையில இதை செய்யுங்கன்னு சொல்லுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு கடன் பிரச்சனை நீங்குங்கப்பா, என் வியாதியை சுகப்படுத்துங்கப்பா, எங்க பிள்ளையை ஆசீர்வதிங்கப்பா, நல்ல படிப்பை கொடுங்கப்பா, புத்தியை கொடுங்கப்பா, என் கணவனை ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா, நல்ல வேலையை கொடுங்கப்பா, குடும்பத்தை சமாதானம் கொடுங்கப்பா, சந்தோஷம் கொடுங்கப்பா. என்ன வேண்டும் என்று இப்பொழுது இயேசுவண்டை கேள், அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த குருடனை பார்த்து கேட்டார். அவன் சொன்னான், நான் பார்வை அடையணும், நான் பல வருஷமா இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு இங்க யாராவது பல வருடமாய் இருட்டுக்குள்ளேயே நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தா, இன்னைக்கு இயேசு உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். என உலகத்திலே வெளிச்சமாய் வந்து தோன்றின தெய்வம் இயேசு. எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற தெய்வம் தான் இயேசு. உங்க வாழ்க்கையில இருளை மாற்றி ஒளியாய் மாற்ற விரும்புகிறார். கேளுங்க, ஆண்டவருடைய வாஞ்சையாய் கேளுங்க, அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. கரங்களை தட்டி நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்க
பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். Rock City AG Church. Service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 99 7 660 7364.